ஆண்டர்பிரினர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஓரியன்டாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணணும். அதுவே நாலேஜ் சர்வீஸ் ஓரியன்டாக இருந்தால் ஸ்லோவாக திங்க் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒரு ஸ்கில்லுக்கு கீழே தான் வருது. நிறைய பேர் வந்து ஆண்டர்பிரினர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ஆண்டர்பிரினர் ஆகணும்னு ஆசை தான் இருக்கும். டிசைர் வந்து வேறு. பட் ரியலாக அவங்களுக்குள்ள அந்த அர்ஜு அதுக்கான குவாலிட்டிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்கான்னு பார்த்தா இருக்காது. ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா 100 பேர் ஹோட்டல் வைப்பாங்க. ஆனால் 10 பேர் தான் ஜெயிப்பாங்க. 90 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடையை கைமாற்றி விட்டு போவாங்க. இது காரணம் என்னென்னா, கிளிக்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையை குழப்பாங்கன்னு சொல்லுவாங்க. யாரோ ஒரு 2 பேர் தான் உள்ளே இருந்துட்டு ஒரு மாசாக இருக்க குரூப்பையே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆனால் அது தெரியவே தெரியாது. அதெல்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி லட்சக்கணக்கான பெண்கள் தொழில் முனைவர்களை நான் வந்து என்னோடய ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்கில் நான் பண்ணியிருந்தாலும் நான் அதுக்கப்புறம் வெளியில் வரும்பொழுது கூட ஒரு 6 மாதங்கள் வரைக்குமே 21 வாரங்கள் வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் போடுறேன். ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோமதி தேசி. எல்லாருக்குமே வந்து ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அது விமனுக்கு வந்து சொல்லவே தெரியல, அதிகமான ஆசைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல ஆண்டர்பிரினரை உருவாக்கிய ஒரு நபர் தான் நம்ம கூட இருக்காங்க. திறன் இந்தியா நெட்வொர்க் ஃபவுண்டருடைய கவிதா பலராமன் அவங்க இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திறன் இந்தியா நெட்வொர்க் எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? என்ன நோக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ணீங்க? அதாவது திறன் என்றால் ஆங்கிலத்தில் வந்து ஸ்கில்லுன்னு பெயர். ஸோ திறன் இருந்தால் மட்டும்தான் எல்லா தொழில்களிலுமே முன்னேற முடியும். அது வந்து படிப்பு அப்படிங்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, உணவு தொழிலாக இருந்தாலும் சரி, நம்ம தொழில்னு சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழில்களுக்கு வந்து அஸ்திவாரம் பேஸே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்லு தான். அப்போ அந்த ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணிட்டாலே அவங்களால நெக்ஸ்ட்டு கட்டம் போக முடியும். நான் வந்து கடந்த ஒரு 16 வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சிஎஸ்ஆர் ப்ராஜெக்டில் விமன் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் நான் ஃபீல்டு லெவலில் நான் வந்து பார்க்கும்பொழுது நான் என்ன பார்த்தேன்னா, எல்லாரும் ப்ராடக்ட் நாலேஜ் இருக்குது, அல்லது அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்குது. ஆனால் என்ன லேக்காக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த திறன் இல்லை. ஸோ அந்த ஸ்கில்லை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால அடுத்த கட்டம் போக முடியும். இப்போ வாட் இஸ் ஸ்கில், வாட் இஸ் திறன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிஸ்னஸ்ன்னு வரும்போது சேல்ஸுன்றது ஒரு திறன், மார்க்கெட்டிங்கிறது ஒரு திறன். ஸோ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்குள்ளே நீங்கள் வந்து ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் பண்ணணும், ஒரு மேப்பிங் பண்ணணும், கஸ்டமருக்கு ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போகணும். அப்படின்னாலே ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயுமே முக்கியமாக ஒரு ஆண்டர்பிரினராக ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமான திறன் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், லிசனிங் ஸ்கில் ரொம்ப முக்கியம், அப்சர்வேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம், கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த 4 ஸ்கில்ஸ் இருந்தாலே அவங்க வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கான தகுதியை படுறாங்க. ஸோ இப்போ இந்த 4 ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களையோ அது ஒரு டெக்ஸ்டைலில் இருக்கவங்களோ பார்த்திங்கன்னா இருக்கிறதில்ல. ஆனால் யார்கிட்ட இருக்காங்களோ அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் ஆகுறாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இந்த இடிபி இருக்கு இல்லையா, ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வரும்போது இந்த பெண்கள் தொழில் முனைவாக இருந்தாலும் சரி, இல்லை எமர்ஜிங் ஆண்டர்பிரினர்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்னு வரும்பொழுது ரிசல்ட்டு நல்லா கொடுக்க முடியும், அவுட்புட் நல்லா வர முடியும் அப்படின்னும்போது தென் ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸு ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லி தென் ஐ ஸ்டார்டட் திறன் இந்தியா நெட்வொர்க் சர்வீசஸ் டின்ஸ் அப்படின்னு ஆரம்பித்தேன். ஓகே. இப்போ விமன் ஆண்டர்பிரினர் வரும்போது யாராக இருந்தாலுமே வந்துட்டு தனக்கான விஷயங்கள் மட்டும் பண்ணிக்கணும். ஒரு கம்பெனி ஒரு ஓப்பன் பண்ணணும். டெக் ஆகட்டும், இல்லை நான் டெக் ஆகட்டும், ஐடி ஆகட்டும், நான் ஐடி ஆகட்டும், தனக்கான விஷயங்களை பண்ணி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படி தான் நினைப்பாங்க. நீங்கள் வந்து எடுத்திருக்கிற வேவே எப்படி இருக்குது அப்படின்னா, என்னால் என்னுடைய ஸ்கில்லால் மற்றவங்க ஸ்கில் இது பண்ணிக்கட்டும், அவங்க வளரட்டும். இப்போ நீங்கள் ஆண்டர்பிரினர் ஆக்கி அவங்க நிறைய பேர் வந்து கம்பெனிஸ் தொடங்கியிருக்கலாம், இல்லை வந்து தொழிலை தொடங்கியிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். எதுக்காக நீ உங்களை வந்து பில்ட் பண்ணிக்காமல், விச் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக ஸ்கில் இது பண்ணணும்னு நினச்சிங்க? அது ரொம்ப அழகான கேள்வி கேட்டிருக்கீங்க. என்னோடய படிப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கோட ப்ராடக்ட். நான் எம்எஸ்டபிள்யூ படித்த நபர். அப்போ வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனல் சோஷியல் ஒர்க்கர். இது எனக்குள்ளே இருக்குது அப்படின்னும் பொழுது எனக்காக யோசிக்கிறதுன்றது என்னால் முடியல. ஸோ என்ன லட்சக்கணக்கான பெண்கள் தொழில் முனைவர்களை நான் வந்து என்னோடய ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்கில் நான் பண்ணியிருந்தாலும் நான் அதுக்கப்புறம் வெளியில் வரேன். நான் வந்து கடைசியாக இடிஐயில் வேலை பார்க்குறேன், ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவில் 2024 வரைக்கும் வேலை பார்க்குறேன். வெளியில் வரும்பொழுது கூட ஒரு 6 மாதங்கள் வரைக்குமே 21 வாரங்கள் வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் போடுறேன். பெண்களுக்காகவும் யார் வந்தாலும் அட்டன் பண்ணுவாங்க. 1-2 பேர் தான் ஜென்ஸ் வருவாங்க. பட் இதை பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா அது ஃப்ரீ. இப்போ மக்கள்கிட்ட போகலை.
அப்போ தான் இதை நம்ம வந்து கரெக்டாக ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரணும். அப்படின்னும் பொழுது தான் இது திறன் இந்தியா வந்து உருவாகுது. ஸோ எனக்கு வந்து என்னை மட்டும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத விட, விமென்குள்ள அவங்களோட பொட்டன்ஷியல், மென்னுக்குள்ள அவங்களோட ஸ்ட்ரென்த்து. ஸோ நோ யுவர் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. நீ யாருன்னு முதல்ல உணர்ந்துக்கிட்டாலே, அதில் வந்து அவங்களோட ஸ்கில்லுன்னு இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த் வந்து அந்த ஸ்கில் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் சிலருக்கு திங்கிங்கே ஸ்கில்லாக இருக்கும். சிலர் ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுவாங்க, சிலர் ஸ்லோவாக திங்க் பண்ணுவாங்க. பட் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஓரியன்டடாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணணும். அதுவே நாலேட்ஜ் சர்வீஸ் ஓரியன்டடாக இருந்தால் ஸ்லோவாக திங்க் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒரு ஸ்கில்லுக்கு கீழே தான் வருது. அப்போ இந்த ஸ்கில்லுக்கு கீழே ஒரு ஒரு விஷயங்கள் வரும்பொழுது, எனக்குன்னு யோசிக்கிறத விட நான் மக்களுக்காகன்னு யோசித்தேன். அதில தான் வந்து இந்த நோ யுவர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற கான்செப்டும், அண்டர்ஸ்டாண்டிங் செல்ஃப்ங்கிற கான்செப்ட்டுக்குள்ளே இப்படி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்குது. பெரிய பெரிய பிராண்டுகளுக்குமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது நாட் ஒன்லி ஃபுட் இண்டஸ்ட்ரீஸு, அது நீங்கள் வந்து டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங்கு, சர்வீஸு, ஃபார்ம் அண்ட் நான் ஃபார்மு, இன்னும் கேட்டிங்கன்னா எஃபிஓஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ், அந்த மாதிரி நான் ஃபார்ம் ப்ரொடியூ எஃபிஓக்குமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து கண்ணுக்கு தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ என்ன யோசிச்சேன்னா, நிறைய பேருக்கு இது தேவையாக இருக்குது. அப்போ மக்கள்கிட்ட போய் சேரணும். ஸ்கில் கேப் இருக்குது. அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணாலே இது வந்து தனி மனித முன்னேற்றம் மட்டும் இல்லை மேடம். அந்த என்டையர் ஃபேமிலி, சொசைட்டி, கடைசியாக இந்தியாவுக்கு ஒரு பெரிய எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தாக வரும். அது எங்கன்னா அந்த ஸ்கில் கேப்பை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும். ஓகே. ஒரு விமன் ஆன்ட்ரப்ரனர் அதெல்லாம் தாண்டி ஒரு அரசியல்வாதி தோரணை தெரியுது. நீங்க பேசும்போதே சில விஷயங்கள்ல. நீங்க திறன் இந்தியா நெட்வொர்க்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் பொழுது, ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கும். லைக் எந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு வந்திருக்காங்க? எந்த மாதிரியான பிசினஸ்க்கு வந்திருக்காங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ்ன்னு வரும்பொழுது நிறைய பேர் வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா, அவங்களுக்கு வந்து அந்த ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு ஆசை தான் இருக்கும். டிசைர் வந்து வேற. பட் ரியலா அவங்களுக்குள்ள அந்த அர்ஜு, அதுக்கான குவாலிட்டிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்தா இருக்காது. ஆனா, என்ஹான்ஸ் பண்ணா முடியும். அதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணாமே போயிட்டு பார்த்தீங்கன்னா, 10,00,000 போடுவாங்க, 1,00,00,000 போடுவாங்க, படுத்துக்கும் பிஸ்னஸ். உங்களுக்கு தெரியாதுல்ல, இப்போ நீங்க ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா 100 பேர் ஹோட்டல் வைப்பாங்க. ஆனா 10 பேர் தான் ஜெயிப்பாங்க. 90 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கடைய கைமாத்தி விட்டு போவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களோட ஸ்ட்ரென்த்தில் அதை ஆப்ரேட் பண்ணாதது. 2வது ஏற்கனவே வேற ஒரு பிஸ்னஸ்ல இருப்பாங்க. 2வதுலயும் பண்ணி பணம் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனா, இதில வந்து கரெக்ட்டா ஸ்கில் மேப்பிங் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களால 2யும் பண்ண முடியும். அதுக்காக அவங்க டைம் டிவோட் பண்ண முடியுமா? அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? கிவ் அப் பண்ற பர்சனாலிட்டியா? அப்படின்லாம் நம்ம பார்க்கணும். இதுக்கு வந்து நாம வந்து டெரான்னு ஒரு டூல் வச்சிருக்கோம். திறன், எம்ப்ளாயபிலிட்டி, ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து சைக்கோமெட்ரிக் ஸ்கேல் தான். அது ஓகே. பண்ணும்பொழுதே அவங்களுக்கு சொல்லிடணும், நீங்க தாராளமா பிசினஸ் பண்ணலாம். பிசினஸ் பக்கமே வராதீங்க. பணத்தையாச்சும் மிச்சம் பண்ணி ஆனா உங்களோட ஸ்கில் வந்து ஒரு பெரிய நல்ல எம்ப்ளாயியா இருக்க முடியும். அதில வந்து அடுத்த லெவல்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க ஒரு சிஇஓவா கூட போயிடுவாங்க. அந்த கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இருக்கட்டும். ஆனா ஒரு ஆண்டர்ப்ரனரா ஒரு ரிஸ்க் எடுத்து பண்றதுக்கோ, அல்லது அந்த ஒரு டீமை ஹேண்டில் பண்றதோ, இன்னோவேட்டிவா, கிரியேட்டிவா பண்றதுக்கோ, இல்ல ப்ராப்ளம் சால்விங் சொல்லுவோம். அந்த ஸ்கில்லெல்லாம் அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. முக்கியமா கம்யூனிகேஷன்ல ப்ராப்ளம் சால்விங் இருக்கணும், கிரியேட்டிவ் ஸ்கில் இருக்கணும். இது இல்லன்னு வச்சுக்கலாம் கஷ்டம். அப்ப இண்டிவிஜுவல்ஸ்க்கும் நம்ம அப்படி ஃபோக்கஸ் பண்றோம். கம்பெனி பெரிய பெரிய இப்ப நீங்க என்னையும் புரொடக்ஷன் கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து நட்டு போல்ட்லாம் பண்றாங்க. ஒரு பெரிய ஒரு கார் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15, 20 அலைடு கம்பெனிஸ் இருப்பாங்க. இப்ப அந்த கம்பெனியில இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனர் தான். ஆனா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் கிட்ட வந்து ஏதோ லேக் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது, லீடர்ஷிப்பே இல்ல, குரூப் பிஹேவியர் சரியா இல்ல, டீம் பில்டிங் இஷ்யூஸ் இருந்தா புரொடக்ஷன் கெட்டு போயிடும். இது நாம வந்து போயிட்டு அங்க இருக்கக்கூடிய யூனியன் அந்த மாரி கதையெல்லாம் பேசல. அத தாண்டியுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எம்ப்ளாயீஸோட இஷ்யூஸ் நெறைய இருக்கும். ஐஆர் இஷ்யூஸ ஹெச்ஆர் பார்த்துப்பாங்கன்னு ஒரு சைடு சொன்னாலும் கூட, அதுக்கு செப்பரேட்டா இந்த மாதிரியான சாஃப்ட் ஸ்கில்ஸு, ஸ்கில் ட்ரெய்னிங்ஸ் குடுக்கும்பொழுது, புரொடக்ஷன் நல்லா என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பக்கத்தில நம்ம வந்து ஸ்கில்ஸ்ன்னு வரும்போது, இண்டிவிஜுவலா பிசினஸ் பண்றவங்களுக்கும் பண்றோம். லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ் பண்றவங்களுக்கும் பண்றோம். வெறும் பிசினஸ் ட்ரெய்னிங்ஸா வந்து கம்பெனிஸு, கார்ப்பரேட்ஸ்க்கு அந்த மாரி நம்ம வந்து சொல்யூஷன்ஸ் பண்ணி குடுக்குறோம். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இப்போதைக்கு ட்ரெய்னிங் வேண்டாம். எங்களுக்கு வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி தர முடியுமா? அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த மாரியும் பண்றோம். அந்த ரிசர்ச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம ஒரு ரிசர்ச்சராவே அங்க பிரசன்ட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ தட் அவங்களுக்குள்ள போயிட்டு நெறைய எப்படி குரூப் பிஹேவியர் இருக்கு, அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, கிளிக்ஸ்ன்னு சொல்லுவோம். கிளிக்ஸ்ன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டைய குழப்புவாங்கன்னு சொல்லுவாங்க. யாரோ ஒரு 2 பேர் தான் உள்ள இருந்துட்டு, ஒரு மாஸா இருக்க குரூப்பையே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆனா அது தெரியவே தெரியாது. அதெல்லாம் கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அந்த குடுக்குறோம். இந்த மாதிரியான வேலைகளும் செய்றோம். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்த பார்த்து சில கார்ப்பரேட் கம்பெனி கேட்கும்போது செஞ்சு குடுக்குறோம். அந்த மாதிரி இல்லாம, எங்களுடைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ டர்ன் இருக்கு. நாங்க வந்து ஏதாச்சும் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஆர்.
கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியாது இல்லை, இப்போ அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து 2% வந்து கம்யூனிட்டிக்கு தரலாம். அந்த 2% வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸு நாங்கள் வந்து ஸ்கில் ட்ரைனிங் தான் தரணும்னு நினைக்கிறோம் அப்படின்வாங்க. ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ்னு சொல்லுவோம், டிஓடி. டிஓடியும் நம்ம சப்போர்ட் ஓகே, பண்ணுறோம். ஓகே. இப்போ 10 ட்ரெயினரு 30 ட்ரெயினர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெயினர் இருப்பாங்க, அந்த மாதிரியும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ கார்ப்பரேட்லேருந்து நமக்கு வந்து அவங்களோட ஃபண்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் சில்ட்ரனுடைய ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணணும். அது சொல்லிடுவாங்க ஸ்பெசிஃபிக்காக. இந்த சில்ட்ரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மட்டும் எங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னா நம்ம அது நமக்கு டீம் இருக்குல்ல, அதை நம்ம அதை பண்ணுவோம். அது மாதிரி இல்லாமல் எம்ப்ளாயி ஓரியன்ட் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்து இளைஞர்கள் நிறைய பேர் படிச்சிருக்காங்க, ஆனால் அவர்களுக்கு வேலை இல்லை, இல்லை வெறும் 10th தான் இது. அது கம்பெனி, இப்போ சில கம்பெனி பார்த்திங்கன்னா இன்ஃப்ராவில் இருப்பாங்க, அவங்களோட இதே வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள் கட்டக்கூடிய கம்பெனிலாம் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி கம்பெனி பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரைனிங்கே வெறும் மென்னுக்கு வந்து ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறது தான். காரணம் என்னென்னா, ஒன்று அதுலேருந்தே அவங்க அப்சார்ப்ஷனும் பண்ணிப்பாங்க, இன்னொன்று அவங்களோட கம்பெனியோட விஷன் மிஷனோட மேட்ச் ஆகிடும். அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, அவங்கள சுற்றி இருக்கிற கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனியை சுற்றி இருக்கிற கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ட்ரைனிங் பண்ணி கொடுக்குறது. பல நேரங்களில் அவங்களுடைய விஷன் மிஷன் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து பெண்களுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அப்போ பெண்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து தொழில் முனைவர் பயிற்சிகள் பண்ணி தரீங்களா அப்படின்வாங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுவாங்க, எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாழை இருக்குது, அப்போ நீங்கள் வந்து வாழை மட்டையில் மட்டும் எங்களுக்கு ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ பனானா பேஸ்கெட்ஸ், பனானா ரிலேட்டட் ட்ரைனிங்ஸாக பண்ணுறோம். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஏரியாவாக இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸே இருக்காது, ஆனால் அவங்க மாடுகள் அது மாதிரிலாம் வளர்ப்பாங்க. அப்போ இப்போ மாடுல வந்து நீங்கள் வேல்யூ அடிஷன் போயிட்டு நாங்கள் மில்க்கெல்லாம் பண்ணுறதுலாம் இன்றைக்கி சூழ்நிலையில் கஷ்டம். ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கே பசுஞ்சாணங்கள்லாம் இருக்கும். அப்போ வெர்மி கம்போஸ்ட் பண்ணி, வெர்மி கம்போஸ்ட்லேருந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் கனெக்ட் பண்ண முடியுமான்னா பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்ன கான்செப்ட் நீங்கள் சொன்னாலும் நம்ம வந்து அதில் ஒர்க் பண்ணி அந்த கம்பெனிக்கு தரோம், அது சிஎஸ்ஆரில் பண்ணி தரோம். ஓகே. இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, எஃப்எம்சிஜி இருக்குது, அண்ட் தென் மிஷினரி இருக்குது, இது மட்டும் இல்லாமல் பெட்ஸ் அண்ட் டூல்ஸ் இருக்குது, கெமிக்கல்ஸ் இருக்குது. இதில் உங்களை தேர்ந்தெடுத்து வருவாங்கல்ல, நான் இவங்கள்ட்ட போய் ஆண்டர்பிரினர்ஷிப் கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும், இவங்கள்ட்ட போய் ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும், என்ஹான்ஸ்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. அதிகபட்சம் எது சார்ந்து வருவாங்க? கெமிக்கல்ஸ் சார்ந்து வருவாங்களா, எஃப்எம்சிஜி சார்ந்து வருவாங்களா? நம்மளது வந்து அதிகபட்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி எஃப்எம்சிஜி தான் அதிகமாக வருது. ஏன்னா அதுதான் மேடம் மெஜாரிட்டி பர்சன்டேஜே அதுதான். ஸோ ஃபாஸ்ட் மூவபிள் அந்த கூட்ஸுக்குள்ளே தான் நம்மளுடைய கேட்டகிரியே இன்றைக்கி இருக்குது. ஏன் அதுக்குள்ளே வராங்கன்னா, இப்போ விமனுடைய சிஎஸ்ஆர் ஸ்கில் ட்ரைனிங்காக இருந்தாலும் அவங்கள போயிட்டு நீங்கள் திடீர்னு கெமிக்கலில் போயிட்டு நீங்கள் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியுமா அவங்களால? சொல்லுங்கள், பண்ண முடியாது. ஸோ அவங்களால எதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்து அவங்க வந்து ஹோம்ப்ரனர்ஸ், அவங்க வீட்டில் இருக்கிறக்கூடியவங்க. சரி, நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறதே வார்த்தை தூக்கிறோம். ஸோ அப்போ அவங்க வீட்டுக்கு பார்த்துக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவி, அந்த மாதிரிலாம் நமக்கு சோறு கிடையாது, அந்த மாதிரிலாம் அந்த வீடு குப்பை. சரிங்களா, அந்த மாதிரிலாம் அந்த குழந்தைங்களே எதிர்கால தலைவராக போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு பொங்கல் வருதா, தீபாவளி வருதா, 5,000 10,000 புடவை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாம் என்ன பண்ணுறோன்னா, அந்த ஸ்கில் ட்ரைனிங்கில் போய் சொல்கிறோம், அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, ஆட்டிடியூட் அண்ட் வந்து கேஏபின்னு சொல்லுவோம், நாலேஜ் ஆட்டிடியூட் பிஹேவியர், அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்கில் ட்ரைனிங்கை தான் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுறோம். பண்ணும்பொழுது ஃபில்டர் பண்ணிவிடுவோம். உண்மையிலே ரியலாகவே ஆண்டர்ப்ரனர்ஷிப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆளுங்களை நம்ம எடுக்கும்பொழுது, அதுக்கப்புறம் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி எஃப்எம்சிஜியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. இது வந்து நாட் ஜஸ்ட் ரூரலோ அர்பனோ இல்லைன்னா வந்து ஸ்லம் ரிலேட்டட்னு கிடையாது. ஓவரால் இப்போ நம்ம நிறைய மக்கள் நினைக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்களும் வாழ்க்கையில் எப்படியாச்சும் போராடி முன்னுக்கு வரவங்க தான் வந்து இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ்லாம் வராங்க. அதெல்லாம் கிடையாது மேடம். அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும், எக்கனாமிக் வைஸில் ஒரு இஷ்யூமே இருக்கவே இருக்காது, ஆனால் லோன்லியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. சரிங்களா, சம்படி வில் சென்ட் மணி ஃப்ரம் அப்ராடு. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே இருப்பாங்க, அவங்க தே வில் பி வெரி பிஸி வித் பிஸ்னஸ். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து பெண்கள் வந்து ஏதாச்சும் பண்ணணும், தன்னை வந்து வெளியில் நிலைநாட்டணும் அப்படின்னு வராங்க பார்த்தீங்களா. அப்படி வரவங்களுக்குமே நாம் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு இதெல்லாம் ஆசை, எப்படியாச்சும் பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், ஐடென்டிட்டி வரணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது, சந்தோஷம். அதுக்கு நாம் என்ன பண்ணுறோன்னா, மற்றவங்க வாங்க அப்படின்னு பிடிச்சி போட்டுனா அதுக்கு ஒரு கன்சல்டன்சி ஃபீஸ் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து இந்த அசஸ்மெண்ட் பண்ணி, உண்மையிலே யூ ஹாவ் அ திறன் இருக்குதா, இந்த திறன் இருக்குது, பிஸ்னஸ்க்கான திறன் இருக்குன்னா பண்ணுங்கள், ஜரூராக பண்ணுங்கள், நாங்கள் பின்னாடி இருக்கோம். அப்படி இல்லைன்னா இது வந்து பெரிய ரிஸ்க்கு. நிறைய பேர் நினச்சிக்கிறோம் பிஸ்னஸ் இஸ் பூமிங். நோ நோ நோ, அது வந்து பூமிங் மாதிரி தெரியும், அது சொல்லுவாங்கள்ல கடல் நீர், கிட்ட போய் பார்த்தா இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி அதுக்கு போய் அதில் அடிபட்டுன்னு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பேசலன்னு தான் இருக்கும். இப்போ அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் திறனே இல்லை, பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. சரிங்களா, சம்படி வில் டாக், ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டான உடனே அழுதுருவாங்க. இது வந்து நாட் ஒன்லி விமனுக்கு, இது மென்னுக்கு இருக்குது. விமன் ஆர் சம்டைம்ஸ் எமோஷனல் ஆகிடுது, மென் வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஆகிடுறாங்க.
ஸோ அப்போ பிஸ்னஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூ ஹாவ் டு பி வெரி ஃப்ளெக்சிபிள்லாம். அதுக்கு நாம் என்ன பண்ணுறோன்னா, பேஷன் இருக்கா, எப்படியாச்சும் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா, மோல்டு பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸஸ் வைக்கிறோம். 21 டேஸ் டைம் மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ்லாம் நடத்துகிறோம். ஆனால் காலங்காத்தால எழுந்துக்கணும், 4 மணிக்கு எழுந்துக்கணும், 4 AM வேக்கப் கிளா சேலஞ்ச் கிளப்னே தனியாக நடத்துகிறோம். ஸோ அதில் அவங்க வரும்பொழுது ஒரு 21 டேஸ்க்குள்ளே அவங்கள வந்து பழக்கப்படுத்துகிறோம். ஏன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப்ன்றது வந்து சும்மா எப்போ வேணா எழுந்துன்னு பிஸ்னஸ் பண்ணுறதில்ல. இட் இஸ் வெரி பிஸி லைஃப். ஸோ யூ ஹேவ் டு கால்குலேட் யுவர் டைம் அண்ட் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் ஆன் யுவர் டைம். ஸோ இன்னொரு ஒரு விஷயம் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில், நேரம் அப்படிங்கிறதுக்கும் பணன்றதுக்கும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பணம் அங்கே ஒன்றுமே கிடையாது. நேரம் தான் பெரிய காசு. ஸோ அந்த டைமை எப்படி கால்குலேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்கும் பொழுது, இப்போ ஒரு பெரிய இடத்துலேருந்து ஒரு அம்மா வராங்க, பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாம் வராங்க, நூடுல்ஸ் ஆகிடுவாங்க, சைக்கலாஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. ஏற்கனவே சோஷியலாகவும் சைக்கலாஜி இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் டிஸ்டர்ப் ஆகிட்டு டிஸ்ப்ரெஷனில் போயிடுவாங்க. பிஸ்னஸை ஒழுங்காக பண்ணலைன்னா நிறைய விமன் வந்து இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸில் போய் டிப்ரெஷன் போயிடறாங்க. ஸோ நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த திறன் இந்தியாவில் பிஸ்னஸ் அண்ட் லைஃப்னு ஃபோக்கஸ் பண்ணித்தரோம். வாழ்வும் தொழிலும். நீங்கள் வந்து பிஸ்னஸ்ன்னு இருக்காதீங்க, வாழ்க்கையும் வாழ பாருங்க. அது எப்படி வாழணும், அதை இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மூலமாக கற்றுக்கலாம். ஸோ யூ லிவ் யுவர் லைஃபு பிகாஸ் யூ ஆர் கிவிங் டு த கம்யூனிட்டி. வாட் எவர் யூ ப்ரொடியூஸு ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க. அதை கொண்டு போய் சேர்க்குற அதே நேரத்தில் உங்கள் லைஃபை நீங்கள் வந்து அப்படியே என்ன சொன்னோம், லிவின் பண்ணினே வாங்க அப்படிங்கிற கான்செப்டே நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் கொண்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்களே, இது ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா வந்து பண்ண முடியாது. ஸோ நம்மளோடதே வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான். ஸோ ஒரு 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 ஹியூமன் அப்படின்னா அந்த ஹியூமன் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்கில் வச்சு ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பட் அந்த பர்டிகுலர் ஸ்கில்லுக்கு வந்து தேவையானது வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பை பேலன்ஸ் பண்ணக்கூடிய திறன் இருக்கணும். அண்ட் ஒன்ஸ் ஸ்ட்ரென்த் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளால் நீங்கள் அவங்கள ஸ்லோ டவுன்லாம் பண்ணவே முடியாது. அதுக்கு நாம் என்ன பண்ணுறோன்னா, எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பண்ணணும், நாட் ஜஸ்ட் பிளான், எப்படி ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பண்ணணும். யூஸ்வலாக வந்து பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மு ஷார்ட் டேர்ம்னு சொல்லி கொடுத்துருவோம். பட் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம்னு போடும்போது தயவு செய்து செல்ஃப் பிளானு, ஃபேமிலி பிளானு, பிஸ்னஸ் பிளானுன்னு போடும்பொழுது அதில் எங்கே வந்தாலும் பார்த்திங்கன்னா பிளான் ஏ பிளான் பி வச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணின்னு வரும்போது, சொல்கிறது மட்டும் இல்லை, அதை நம்ம ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம். ஒரு 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தரோம். நிறைய பிராண்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். நிறைய பிராண்டுக்கு கன்சல்டிங் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து விமன் வந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கையில் எடுக்க மாட்டாங்க. மோரோவர் அதிகபட்சம் எடுக்கிறது வந்து எஃப்எம்சிஜியாக தான் இருக்கும். ஆனால் எஃப்எம்சிஜிலேயே பீவரேஜஸ் பக்கம் போவாங்களான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். இந்த மாதிரி எந்த ப்ராடக்டை எடுத்தால் வர்த்து ஆனால் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ப்ராடக்ட் தான் இருக்கா, ஏதாவது இண்டஸ்ட்ரி இருக்கா? மேம் ஆக்சுவலி பெவரேஜஸ் போக மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து டீஹைட்ரேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கேட்டகரிஸ்குள்ளே கொண்டு வரோம். முன்னே அப்படி இருந்தாங்க மேம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடு வைன்லாம் நிறைய விமன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர ஜரூராக போகுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாமு, ஜெல்லி, ஸ்குவாஷு அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹோம்மேட்னு வரும்போது அவங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனி, இப்போ நான் இருக்கேன், முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் போயிட்டு வந்து மேங்கோ பல்ப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் மேங்கோ பல்ப்பு டப்பா போட்டிங்கன்னா 3 வருஷம் வச்சுக்கலாம். அது வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே போகும், நம்ம பேர் சொல்கிறதில்ல. அந்த கம்பெனிக்குள்ளே போயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் போட வேண்டிய ஸ்வீட்னரு, சுகர் கிடையாது ஆக்சுவலாக, ஸ்வீட்னர் ஏஜென்ட், கலரிங்கு, ஆஸ் யூஷுவல் ப்ரிசர்வேட்லாம் போயிட்டு நமக்கு வந்து அது கூல்ட்ரிங்க் பானமாக வந்து சேருது. பட் விமன் கிட்ட வரும்பொழுது அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஷெல்ஃப் லைஃபு கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் அவங்களோட ப்ராடக்ட் மூவ் ஆகுது. ஏன்னா இன்றைக்கி அந்த அவேர்னஸ் மக்கள்கிட்ட வந்துடுச்சு. ஸோ விமனுடைய ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும். பட் அதாவது விமன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் என்ன பண்ணுறது, 80 to 90% வந்து இப்போ விமன் தான் அதில் வந்து ஹோம்மேடில் ஃபோக்கஸாக இருக்காங்க. 10% தான் மென் இருக்காங்க. அந்த மாதிரியான எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து யோசிப்பாங்க, கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு வந்து யோசனை இருக்கும்ல, போகலாமா வேண்டாமான்னு ஒரு தயக்கம் இருக்கும். எந்த இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவ்வளோ யோசிப்பாங்க மெனக்கெட்டு? ஒன்றே ஒன்று தான் மேடம், இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்குதா உள்ள நுழைஞ்சிருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப இருக்குதுன்னா போகிறதில்ல. அப்படி போகிறவங்க வந்து 2 to 3% பேக்ரவுண்டு இருக்கிறவங்க தான். இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியுமே பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே என்கிட்ட வரதெல்லாம் அதிகபட்சம் ரொம்ப ரேராக தான். மேடம் இப்போ எனக்கு கேப்பு வந்து 20 lakhs 30 lakhsன்னு வருவாங்க. ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா மேடம் நான் 5000 பண்ணலாமா அப்படின்லாம் வருவாங்க. 500 பிஸ்னஸ் இருக்குதுன்னு தான் சொல்கிறது. நம்ம ஒரு லட்டு பிஸ்னஸ் 500 பண்ணிடலாம். இன்றைக்கி 500 போட்டிங்களா, நாளைக்கே 1500 சம்பாரிச்சிடலாம். அந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு இருக்குது. அவங்களுக்கு அது போதும். ஒரு நாளைக்கு எனக்கு 1000 வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நான் ஒன்று சொல்லுவேன், ஆயா வடை சுட்ட கதையை சொல்லுவேன். இப்போ வெறும் ஆயா வந்து வடை சுடுறாங்க, நீங்கள் ஏன் ஆயா வடை சுட்டா மாதிரியே சுட்டுன்னு இருக்கீங்க? அது வந்து ஒரே ஒன் மேன் ஷோ. அதனால் தப்பு கிடையாது. அந்த அம்மா எல்லாமே பண்ணுவாங்க, சம்பாதிப்பாங்க, கடைசி வரைக்கும் ஆயா வடை சுட்ட மாதிரி இருந்துருவாங்க. ஆனால் அதே வடையை தூக்கிட்டு போய் நீங்கள் ஒரு டீ கடையில் வச்சிங்கன்னு வச்சுங்க மேடம், பார்த்தீங்கன்னா அதில் வந்து 4-5 ப்ராடக்ட் இருக்கும். ஒரு பக்கம் டீ ஆற்றுவாங்க, ஒரு பக்கம் வடை இருக்கும், போண்டா இருக்கும். சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் மட்டும் ஒரு டிஃபன் பொங்கல் வடைன்னு இருக்கும். ஸோ அப்போ வந்து பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பான்ஷன்.
அப்போ ஒரு ஆண்டர்பனர் தான் எனக்கு ஒன்று வேணாம் மேடம், அது வந்து லோ ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய தாட் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் இப்ப வடை மட்டும் வைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நான் போது போடுறேன். ஆனா அவங்க லோ ரிஸ்க் கேட்டகரி. விஷயம் என்னன்னா வந்து யாஹ்! அவங்களோட ஸ்கில் வந்து லோ ரிஸ்க் கேட்டகரி ம். வந்துருவாங்க. அதுவே வந்து நீங்க டீ கடை வரைக்கும் போற விமன் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியம் ரிஸ்க், ஹை ரிஸ்க் கூட இல்ல. அதுவே ஹோட்டல் வரைக்கும் போறாங்களா 20,00,000 30,00,000 கேபிட்டல் போட்டு மேடம் நான் ரோஸ்டர் மிஷின்லாம் இறக்கிற போறேன். பல்வரைஸ் எல்லாம் போட்டு போறேன். பெரிய பெரிய மிஷின்லாம் இறக்கிருவாங்க. ஸோ அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ரிஸ்க் கேட்டகரி. அவங்களோட நோக்கமே வரும்போதே சொல்றாங்க, மேடம் எனக்கு வந்து இவ்வளோ லேக்ஸ் எடுக்கணும். என் எய்ம் இதுதான். எனக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் நான் பண்றதுக்கு ரெடி. நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்படின்னும்போது அவங்க பிளான் கொண்டாடுறாங்கல்ல, அந்த பிளான நம்ம வந்து பார்ப்போம். பார்த்து அவங்களுக்கு பண்ணி குடுப்போம். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிரேக் ஈவனே பார்த்தீங்கன்னா, அவங்களாவே 6 வருஷம், 5 வருஷம் போட்டுன்னு வந்து தருவாங்க. எந்த ஜென்மத்தில சம்பாரிச்சுன்னு போறது? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, இந்த மாரிலாம் பண்ணா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு கொஞ்சம் நம்ம பிளான்ல வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி குடுத்து பண்ணுவோம். இப்ப நெறைய விஷயம் பேசியிருக்கீங்க. நெறைய விஷயம் எங்களுக்கு பர்சனலா தெரிஞ்சிருக்கு. இன்னும் திறன் இந்தியா நெட்வொர்க் வந்து மென்மேலும் வளர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மேம். வாய்ப்புக்கு நன்றி.